வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குயிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல ஹெல்தியான முடக்கத்தான் கீரை துவையல். மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்க இந்த முடக்கத்தான் கீரை துவையலை வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது செஞ்சு சாப்பிடலாம். இது நார்மலாக நம்ம மற்ற கீரை செய்கிற மாதிரி இருக்காது. கொஞ்சம் இந்த கீரையில் கசப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த துவையலில் நம்ம சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, அதே மாதிரி தேங்காய்லாம் போட்டு அரைக்கிறனால இந்த துவையலோட கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாயிடும். துவையலை நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிடலாம், இல்லைனா டிஃபனுக்கு கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கைப்பிடிக்கு கொஞ்சம் கூடவே முடக்கத்தான் கீரை எடுத்திருக்கேன். முடக்கத்தான் கீரை இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு. இதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். 6 காஞ்ச மிளகா. காஞ்ச மிளகா லேசாக செவக்க வறுத்தோன்னே 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முடக்கத்தான் கீரையை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடிக்கு கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாமே நல்லா வதக்கி விடலாம். இந்த முடக்கத்தான் கீரையில் நம்ம கொத்தமல்லியும் கருவேப்பிலை சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து செய்கிறனால கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாயிடும். பிபி அதிகமாக இருக்கவங்களாம் இந்த முடக்கத்தான் கீரை துவையலை எடுத்துக்கலாம். பிபியோட அளவை சமப்படுத்தும். இந்த துவையலுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். 1 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. லோ பிபி இருக்கவங்களாம் இந்த துவையல் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா பிபியோட அளவை ரொம்பவே கம்மி பண்ணிவிடும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புகிறேன். இப்போ இது நல்லா ஆறின பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த துவையலுக்கு தேவையான தாளிப்பு பண்ணிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு லேசாக செவக்கட்டும். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். கீரை நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இந்த துவையலுக்கு தேவையான தாளிப்பை சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல ஹெல்தியான முடக்கத்தான் கீரை துவையல். இது மூட்டு வலி பிரச்சனைக்கெலாம் ரொம்ப அருமருந்து. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குயிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.